எல்லாருக்கும் வணக்கம். கடவுளை அடைய வழி தேடுறீங்களா அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ரிஷி சாமியார் அப்படின்னு ஒருத்தர் கோவிலில் இருந்தார். இவர் சின்ன வயசுலேயே அவங்க அப்பா அம்மாவை இழந்துட்டனால அவர் கோவிலே தங்கியிருந்தார். அவர் காலில் எழும்புவார், குளிப்பார், சாமி கும்பிடுவார், பக்தி பாட்டு பாடுவார், அப்புறம் கோவிலில் சேவை செய்வார். பூஜை டைமில் வந்து சாமி கும்பிட்டுட்டு தரக்கூடிய பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு கோவிலே தங்கிடுவார். இதுதான் கடவுளை அடையக்கூடிய மிக சிறந்த வழி அப்படின்னு அவர் முழுமையாக நம்பி இருந்தார். காலங்கள் உருண்டு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த கோவில் பக்கத்தில் ஒரு அம்மா பூ வித்துட்டு இருந்தாங்க. அந்த அம்மா மகனுடைய பெயர் சரவணன். அந்த பையனுக்கு கால் நடக்க முடியாது. ஸோ இந்த ரெண்டு பேருமே டெய்லி கோயிலுக்கு வருவாங்க, சாமி கும்பிடுவாங்க, கடவுள்கிட்ட எப்படியாவது என் பையன் நடந்துடணும் அப்படின்னு வேண்டுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ரிஷி சாமியார்ட்ட போய் சாமி நீங்களும் கடவுள்கிட்ட என் பையனுக்காக வேண்டிக்கோங்க, என் பையன் எப்படியாவது நடந்துடணும் அப்படின்னு சொல்லி ரிஷி சாமியார்னு சொல்லுவாங்க. ரிஷி சாமியாரும் கடவுளே சரவணன் எப்படியாவது நடந்துடணும் அப்படின்னு சொல்லி கடவுளையும் வேண்டுவார். ஒரு நாள் என்ன ஆயிட்டு, பிரசாதம் கோவிலில் தீர்ந்து போச்சு. ரிஷி சாமியாருக்கு கிடைக்கல. அவருக்கு கடுமையான பசி. இதை தூரத்துல இருந்து சரவணன் பார்த்துட்டே இருந்தான். சரவணனுடைய அம்மா சரவணன் கடையில் இருத்திட்டு அவங்க வீடு வரைக்கும் போயிருந்தாங்க. ஸோ அந்த சமயம் சரவணை ரிஷி சாமியாரை பார்த்துட்டே இருக்கான். அவர் கடுமையான பசியில் அங்கே எங்கேயும் போறாரு, நடக்கிறாரு, தண்ணியை குடிக்கிறாரு, வராரு. இதை பார்த்துட்டே இருந்த சரவணை பக்கத்தில் இறங்கி போய் ஒரு ஹோட்டலில் சாப்பாடு வாங்கிக்கிட்டு அவங்க கால் உரசி அப்படியே பிஞ்சு நடந்து அப்படி ரிஷி சாமியார்ட்ட வந்து, சாமி நீங்கள் பசியில் ரொம்ப நேரமாக கஷ்டப்படுறீங்க, அதை நான் தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், இந்தாங்க சாப்பாடு, இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ரிஷி சாமியார்ட்ட கொடுக்குறாரு. ரிஷி சாமியார் அப்படியே சரவணனை பார்க்குறாரு. கால்லாம் அப்படியே உரசி பிஞ்சு அப்படியே ரத்தமாக வருது. இதை பார்த்து அவருக்கு கண்ணில் கலங்கி, ஏன்பா நீ வாங்கின, நான் கூட பசி தாங்கிடுவேன், உன் காலெல்லாம் காயமாயிட்டப்பா அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை சாமி நீங்கள் பசியாக இருக்கிறத பார்த்தா என் மனசை தாங்கலை, அதனால் நீங்கள் சாப்பிட்ருங்க, சாப்பிட்டுட்டு நம்ம எதுனாலும் பேசிக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவர் அப்புறம் ரிஷி சாமியார் அப்படியே யோசிக்கிறாரு. அங்கே போகிறாரு, இங்கே போகிறாரு. ஒரு நாள் பார்த்தா ரிஷி சாமியாரை கோயிலிருந்து காணோம். 3 மாதம் கழித்து வர்றாரு. ஒரு செயற்கை காலோட சரவணன்ட்ட கொண்டு கொடுக்குறாரு. தம்பி இதை பொருத்திக்க, நீ இனிமேல் நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி. அப்படியே சரவணனுக்கு அந்த செயற்கை காலையும் பொருத்தி விடுறாங்க. செயற்கை காலை பொருத்தி விட்டோன்னே சரவணன் அப்படியே நடக்கிறான். நடந்துட்டு அப்படியே சிரிக்கிறான். அந்த சிரிப்பை ரிஷி சாமியார் உத்து பார்க்குறாரு. அதில் 1000 கடவுள் தெரிகிறாரு. ஸோ அவர் ரொம்ப சிந்திக்கிறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு, ஒரு ஹோட்டலில் சர்வராக போய் வேலை பார்க்குறாரு. கடுமையாக உழைக்கிறாரு. திருப்பி அவரே ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறாரு. அந்த ஹோட்டலில் வரக்கூடிய வருமானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டு கடைசியாக என்ன பண்ணுறாரு, ஒரு அநாத ஆசிரமத்துக்கு போய் காது கேட்காத குழந்தைங்களுக்கு இயர்பட்ஸ் வாங்கி கொடுக்கறது, நடக்க முடியாத பசங்களுக்கு செயற்கை கால் வாங்கி கொடுக்கறது, அப்புறம் கண் ஆப்ரேஷனுக்கு உதவி பண்ணுறது, ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு உதவி பண்ணுறதுன்னு அவருடைய சொந்த மொத்த வருமானத்தையும் இதுக்கே செலவழிக்கிறாரு. அவர் இதனால தான் கடவுளை அடைய முடியும் அப்படின்னு நம்புகிறாரு. நானும் நம்புகிறேன். நீங்கள் நம்புனீங்கன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த ஃபுல் வீடியோ உங்களுக்கு பார்க்கணுமா அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் ஸ்ரீ தமிழ் நதியை போய் பாருங்கள். தேங்க்யூ.